நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணல. அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டுடியோ ஃப்ளாட் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் துபாயிலே வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து Booking.comல தான் இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். Booking.comல இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நமக்கு டேட் சேஞ்ச் ஆகுது, இல்லை நம்ம அந்த டைம் போக முடியல அப்படின்னா, இப்போ 5த்துனா நம்ம 4த்து வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து புக்கிங்கை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து Booking.comலேயே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் வந்து புக் பண்ணிட்டோம். ஹோட்டல் ரூமுக்கும் அப்பார்ட்மெண்ட் ரூமுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஹோட்டல் ரூம்லனா நமக்கு வந்து ரூம் சர்வீஸ் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து காஸ்ட் வந்து நமக்கு பாதிக்கு பாதி வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். காலையில் போனோன்னா நைட்டு தான் நம்ம வருவோம். நம்ம காலையிலேருந்து சுற்றிட்டு டயர்டாக நைட்டு வந்து தூங்கிடுவோம் ரூமில். ஸோ அதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு நம்ம வந்து செலவு பண்ணணுன்னு தான் நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ணல. இப்போ நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். குட்டீஸி ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட் வர்றதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு.